நாட்டு வெடிகுண்டு வெடித்து 2 மாணவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் பரணி. இவர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் கல்லூரிக்கு நாட்டு வெடிகுண்டு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாணவர்கள் திரியை இழுத்ததில் நாட்டு வெடிகுண்டு பெரும் சத்தத்துடன் வெடித்தது. இதில் அங்கிருந்த மாணவன் மாதவனின் கை முற்றிலும் சிதைந்தது. மற்றொரு மாணவரான முரளி கார்த்திக்கின் கண்ணில் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு வேலை வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். லஞ்ச் ஹவரில் சாப்பிட்டு உட்கார நேரம் என் பையனுக்கு ஒரு வெடிகுண்டு பயங்கரமாக வெடிச்சிருக்குங்க. அந்த நாட்டு வெடிகுண்டுன்னு சொல்லிக்கிறாங்க அங்கே. ஏன்னா கை ஃபுல்லாகவே செதஞ்சிட்டுங்க. அவன் எழுதவே முடியாது, நம்ம படிக்க முடியாது. அவன் லைஃப்பில் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளை வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சுங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் பிள்ளைக்கு நல்ல முதலமைச்சர் அவர்கள் பார்க்கணும் சார். இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாது எந்த பிள்ளைங்களுக்கும் சார். அவன் என்ன வெங்கடேஷுங்கிற பையன் பேரை சொன்னான். அவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு அப்படிங்க. நான் லஞ்ச் ஹவரில் சாப்பிட்டுட்டு வந்து உட்காரதாம செஞ்சேன். திடுதுப்புன்னு வெடிச்சிட்டு நான் மட்டும்தான் இருந்திருக்கேன் அந்த இதில். கவர்மெண்ட் இனிமேல் அவன் லைஃப்பில் இப்போ தான் படியே எடுத்து வைக்கான் சார். எங்கள் வீட்டில் அவன் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரியாக வரணும்னு நினைக்கிற பையன். இனிமேல் எங்கள் லைஃபே அவன் தான். அவனோட எதிர்காலம் என்ன ஆச்சு சார்? கவர்மெண்ட் இவனுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை ஏதாவது போட்டு கொடுங்க சார். சின்ன ஒரு விரல் லைட்டாக ஒரு அடிபட்டிருக்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இவ்வளோ இதெல்லாம் சொல்லலை. அவன் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே 2 மணிக்கு தான் எனக்கு கால் பண்ணாங்க. அவன் 12:40க்கு அவனுக்கு லஞ்ச் ஹவர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் லேட் ஆகி தான் எனக்கு சொல்லியிருக்காங்கங்க.